தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் ரமேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் இன்று நிச்சயமாக இந்நேரம் இது தெரிந்திருக்கும். நம்ம நடக்கக்கூடிய எழுத்தர் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் எப்பொழுது தேர்வு நடைபெறும் என்பதற்கான நாள் மற்ற ஊரங்களை பின்னர் குறிப்பிடுவதாக இன்று அஞ்சல் துறை ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. ஆக தேர்வு தள்ளி போகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தேர்விற்கான அந்த படிப்பிற்கான நேரம் என்பது கூடுதலாக கிடைக்கிறது என்பதை மனதில் கொண்டு இருக்கவும், அதே நேரத்தில் நாள்தோறும் நடத்தக்கூடிய இந்த வகுப்பினை இனி வாரத்திற்கு 2 என்கின்ற முறையிலே குறைத்து விடலாம். ஏனென்றால் பெரும்பாலான போர்ஷன்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது, ரிவிஷன் போன்றவைகள் தான் இருக்கிறது. ஆகவே நாள்தோறும் வைப்பதற்கு பதிலாக வாரத்திற்கு 2 நாள் வைக்கலாமா அல்லது 3 நாள் வைக்கலாமா என்பது மற்ற டியூட்டர்களுடைய அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு முடிவு செய்யப்படும். இன்றைய பாடத்தினை அருமை தோழர் ரமேஷ் அவர்கள் நடத்துவார்கள். அனைவரும் கவனமுடன் பாடத்தை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரமேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நாம் லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா வால்யூம் 6 பார்ட் 1ல மிஸ்செலேனியஸ் ரூல்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெயில் டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம். அதுல ரூல் நம்பர் 56 சூப்பர்வைசன் பை போஸ்ட் மாஸ்டர். அதாவது பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ரிசிப்ட் ஒரு டெய்லி காலையில பாத்தீங்கன்னா மெயில் பேக் வந்துச்சுன்னா மெயில் பேக்ல வரக்கூடிய ரிசிப்டை கரெக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களா. மெயில் கிளர்க்ல இருந்து டெய்லி காலையில மெயில் வாங்குறது மெயில் கிளர்க் தான். அவரு அந்த பேக்கை வாங்கிட்டு ஒவ்வொரு பிரான்ச்சா அவர் பிரிச்சு கொடுப்பார். அந்த பிரிச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் கரெக்டா ஹேண்ட் ஓவர் பண்றாரா அப்படின்னு பார்ப்பாங்க. அதோட சமயத்துல மெயில் பேக் மெயில் பிரான்ச்ல இருந்து வாங்கும்போது சரி, அந்த மெயில் பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச் மெயில் பேக் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த பேக்கினுடைய கண்டிஷன்ஸ், சீல் கரெக்டா இருக்குதா, லேபிள் கரெக்டா இருக்குதா, எல்லாமே சரியான நிலையம் இருக்குதா, பேக் எந்த டேமேஜ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பேக் வாங்குற பேக்கை சரியான பாதுகாப்போட செக்யூரா வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா காலையிலேயே வந்துடும் மெயில் பேகு. ஒரு சில பிரான்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா டைமுக்கு தான் வருவாங்க, ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி சமயத்துக்கு தான் வருவாங்க. அது வரையும் பேகை சரியான முறையில பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்காங்களா அப்படின்றதான். சூப்பர்வைசன் பை போஸ்ட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வரக்கூடிய ரிசிப்ட்ஸ், மெயில் ரிசிப்ட்ஸ் எல்லாம் சரியான முறையில் வருதா, அதை சரியான முறையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா, அந்த பேக்கினுடைய கண்டிஷன்ஸ் சரியான முறையில எந்தவித டேமேஜ் இல்லாம சீலு லேபிள் எல்லாமே பேக் எந்தவித டேமேஜ் இல்லாத கண்டிஷன்ல இருக்குதான்னு சொல்லி பாக்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பிரான்ச், ஒரு சில பிரான்ச் எல்லாம் ஆரம்பிக்கிற டைம் ஆகும், அந்த மாதிரி சமையல்ல அந்த பேக்ஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுவார். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது டிஸ்போசல் ஆஃப் மெயில் அட்ரஸ் டு த ஆபீஸ். இந்த டிரான்சிட் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம் 5ல படிப்பீங்க. டிரான்சிட் பேக்ன்றது ஒரு பர்டிகுலர் ஆபீஸ்க்கு பேகை கட்டிடுவாங்க. அந்த பேகை பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அந்த பேகை அப்படியே டிரான்சிட் பேக்கா அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜோலார்பேட் ஆர்எம்எஸ்க்கு ஒரு பேக் பச்சூர் S1 சொல்லிட்டு ஒரு பேக் வந்துச்சுன்னா அந்த பேகை மேலே டேக் எழுதிடுவாங்க, டிரான்சிட் பேக் பச்சூர் S1னா பச்சூர் S1ல தான் அந்த பேகை ஓப்பன் பண்ணுவாங்க, ஆர்எம்எஸ்ல அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுதான் கண்டிஷன்ஸ். அதாவது டிரான்சிட் பேக் அட்ரஸ் டு த ஆபீஸ். அந்த எந்த ஆபீஸ் போதா பச்சூர் ஆபீஸ் போனா அந்த பச்சூர் ஆபீஸ்ல இருக்கிற மெயில் பிஏ தான் அந்த பேகை ஓப்பன் பண்ணுவாரு. அந்த பேகை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள பேக்ஸ் இருந்தா அந்த பேகுடைய டீடைல்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா லிஸ்டோட கம்பேர் பண்ணி அது உள்ள இருக்கிற டிரான்சிட் பேக்கை எடுப்பாரு. அந்த ஒவ்வொரு பேக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ் அட்ரஸ் தான் இருக்குதா. அதே போல பாத்தீங்கன்னா லூஸா வந்தா டிரான்சிட் பேக் லூஸ் கண்டிஷன்ல, அதாவது பல்காவும் கட்டி அனுப்புவாங்க டிரான்சிட் பேக். சில சமயங்கள்ல சிங்கிளா 1-2 பேக் வரும்போது அதை அப்படியே லூஸ் பேக் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த லூஸ் பேக்கை சரியான இதுல கரெக்டா டிஸ்போஸ் ஆயிட்டு ரிசிப்ட் பேகை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேக் அட்ரஸ் டு த ஆபீஸ், அந்த பேக் ஓப்பன் ஆகி வர்ற பேக் பாத்தீங்கன்னா எந்தெந்த பிரான்ச்சுக்கு எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அடுத்த கட்டம். ஷார்ட்டிங் மெயில் பேக். மெயில் பேக் பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ற ஆர்டிகல் இருக்கும், அது பாத்தீங்கன்னா ஷார்ட்டிங் டிபார்ட்மெண்ட் போகும். ஸ்டேஷன் அண்ட் கம்பைன்ட் மெயில் பேக் பாத்தீங்கன்னா டெலிவரி டிபார்ட்மெண்ட். பிரான்ச் ஆஃபீஸ் பேக் அந்த லூஸ் அக்கௌண்ட் பேக்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெஷரர், அப்படி இல்லாத பாத்தீங்கன்னா சப் அக்கௌண்ட் பிஏக்கு போகும். பார்சல் பேக் பாத்தீங்கன்னா பார்சல் டிபார்ட்மெண்ட்.
ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன S1 எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒருத்தர் டெலிவரி பிஏ தான் பார்ப்பாரு. அதே வந்து HO மாதிரி பெரிய சென்னை ஜிபி மாதிரி ஒரு ஆபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும். ஸ்டார்டிங் டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும், டெலிவரி பிரான்ச் செப்பரேட்டா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சப் அக்கௌண்ட் பிரான்ச் இல்ல ட்ரெஷர் இதெல்லாம் செப்பரேட்டா இருக்கும். பார்சல் டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும். ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஞாபகம் வச்சுவாங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து இது அடிக்கடி இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறான். ஸ்டார்டிங் மெயில் பேக் வந்து ஸ்டார்டிங் டிபார்ட்மெண்ட் போகும். ஸ்டேஷன் அண்ட் கம்பைன் மெயில் பேக் வந்து டெலிவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு, பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ் அண்ட் லூஸ் அக்கௌண்ட் பேக்ஸ் வந்து ட்ரெஷரருக்கு போகும். அப்படி இல்லாத பட்சத்துல சப் அக்கௌண்ட் பிஏ, பார்சல் பேக் வந்து பார்சல் டிபார்ட்மெண்ட், ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் ஃபார்வர்ட் மெயில்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட்ல இருந்து ரிசீவ் ஆகிற பேக்கை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு டைரக்டா பேக் கட்ட முடியாது. அதுக்கு நேர்பை இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு தான் வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ஃபாரின் போஸ்ட் இருக்குன்னா ஃபாரின் போஸ்ட் வர ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வர ஆர்டிகல் நேர்பை இருக்கிற ஒரு RMS ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த ஆஃபீஸ்ல இருந்து அங்க போகும். அதுதான் கண்டிஷன். whenever a mail from a place served by the foreign post is received by an office. ஒரு RMS ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு போற ஆஃபீஸ் பேக்கை வந்து ஒரு RMS ஆஃபீஸ்ல வாங்கி அங்கிருந்து செக்யூர் பண்ணி அதை வந்து அன்ஓபன் கண்டிஷன் ஓபன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு டிஸ்போசலுக்கு அனுப்புவாங்க. இந்த ஃபார்வர்ட் பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷுட் பி லாக்ட் அப். அடுத்து டிஸ்பேச் ஆகிற வரையும் வந்து பாத்தீங்கன்னா மெயில் பாக்ஸ்ல லாக் பண்ணி செக்யூர் பண்ணுவாங்க. எவ்ரி மெயில் பாக்ஸ் மஸ்ட் பி செக்யூர்ட் அண்டர் டபுள் லாக்ஸ். ஒவ்வொரு மெயில் பாக்ஸ், ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா வர ஆர்டிகல் எல்லாமே வந்து கஸ்டம் டியூட்டி வந்து இனிஷியேட் பண்ற ஆர்டிகல்ஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரா இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மெயில் பாக்ஸ் மஸ்ட் பி செக்யூர்ட் அண்டர் டபுள் லாக்ஸ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒன்லி மெயில் பேக்ஸ்ல தான் போட்டு செக்யூரா இது பண்ணி அடுத்த டிஸ்பேச் ஆகிற வரையும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பத்திரமா பாத்துக்குவாங்க. சூப்பர்வைசன் ஆஃப் ஷார்ட்டிங் பை போஸ்ட் மாஸ்டர். இப்போ ஷார்ட்டிங் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர் வந்து செக் பண்ணணும். அதுதான் த போஸ்ட் மாஸ்டர் ஷுட் பே ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஒவ்வொரு போஸ்ட் மாஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து காலையில் டியூட்டிக்கு வந்தாங்கன்னா எங்க ஷார்ட்டிங் பண்றாங்க அங்க போவாங்க. ஏன்னா அந்த ஷார்ட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அக்யூரஸியா ஷார்ட்டிங் பண்றாங்களா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்டிங் மேனர் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஷார்ட்டிங் மேனர் பிறகு கரெக்டா வந்து ப்ராம்ப்டா அவங்க ஷார்ட்டிங் பண்றாங்களான்றத வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு மாசமும் அக்கேஷனலா இல்ல திடீர்னு ஃப்ரீக்வெண்டாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டும் பிஏ கிட்டையும் போயிட்டு அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து ஆர்டர் புக்ல நோட் பண்ணுவார். அதனுடைய ரிசல்ட். ஏன்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல நான் என்ன சொல்லிக்கிறேன், ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணாவோ ஏதாவது செக் பண்ணாவோ போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல நோட் பண்ணுவாரு. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து ஆர்டர் புக்ல அந்த ரிசல்ட் வந்து நீ செக் பண்றேன், மெயில் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் டிபார்ட்மெண்ட் போனேன், இந்த டெஸ்ட் பண்ண இந்த கண்டிஷன் இந்த ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல மெயின்டைன் பண்ணுவார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்லியாவே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த மெயில் பேக், அந்த மெயில் பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா வருதா, டிஸ்பேச் வர்ற மெயில் பேக் வந்து சரியான கரெக்டா வருதா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து சரியான முறையில பண்டில் பண்ணியிருக்காங்களா, கிளியர்லி ஸ்டாம்ப் பண்ணிக்கிறாங்களா, ஃபேசிங் எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்றாரு. அதனுடைய ரிசல்ட்டையும் வந்து என்ன பண்றாரு போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல நோட் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செக் ஆன் கிளியரன்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ். இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணணும் போஸ்ட் பாக்ஸை வந்து ஒழுங்கா கிளியர் பண்றாங்கன்னு செக் பண்ணணும். எப்படி, அவருடைய பேருக்கே வந்து ஒரு டெஸ்ட் லெட்டரை போட்டு அது ப்ராம்ப்டா வந்து டெலிவரி ஆகுதான்னு செக் பண்ணுவாரு. அதனுடைய ரிசல்ட்டை வந்து ஆர்டர் புக்ல நோட் பண்ணுவார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் பிளேட் வந்து பஞ்சுவலா வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்றாங்களா அவர் பிளேட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுவாரு. அதனுடைய ரிசல்ட்டையும் வந்து போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல மென்ஷன் பண்ணுவார். அதே போல லெட்டர் பாக்ஸ் வந்து வர லெட்டரை வந்து பிரிச்சுட்டு எடுத்துட்டு வரும்போது யாரு லெட்டர் பாக்ஸ் பியோனோ இல்ல MTSஓ இல்ல GDSஓ பிரிச்சு எடுத்துட்டு வரும்போது அந்த லெட்டர்ல இருக்கிற ஸ்டாம்ப் எல்லாம் வந்து எடுத்துறது, அப்படி இல்லாத பட்சத்துல ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டாம்பை ஒட்டுறது, இல்லைன்னா ஏற்கனவே வந்து கிழிஞ்சு போன இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஒட்டி அதனுடைய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது போஸ்ட் மாஸ்டர் செக் பண்ணும்போது ஏற்கனவே ஸ்டாம்ப் யூஸ் பண்ண ஸ்டாம்போ இல்ல வந்து ஃபேக் ஸ்டாம்போ இருந்துச்சுன்னா அது குறித்து உடனடியாக விசாரணையை வந்து அவர் வந்து ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து அது யார் தப்பு பண்றாங்க, எங்கிருந்து தப்பு நடக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் அந்த சுச்சுவேஷன்ல உடனே வந்து இமிடியேட் இன்வெஸ்டிகேஷன் அஃபெண்டர் உடனே பண்ணி யாரு அந்த தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி செக் த ஆபீஸ் லெட்டர் பாக்ஸ், கரெக்டா செக் பண்றாங்களா இல்ல பஞ்சுவலா செக் பண்றாங்களான்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா
ஆபீஸ் வெளியே இருக்கிற லெட்டர் பாக்ஸ் ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ் நியர்பை கலெக்டர் ஆபீஸ் அந்த மாதிரி இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் பாக்ஸ் இருக்கும். அங்க இருக்கிற லெட்டர் பாக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வந்து செக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த லெட்டர் பாக்ஸ்ல அவருடைய பேருக்கே ஒரு டெஸ்ட் லெட்டர் போட்டு அந்த டெஸ்ட் லெட்டர் வந்து கரெக்டான முறையில டெலிவரி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட்டை வந்து ஆர்டர் புக்ல நோட் பண்ணுவார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் பிளேட் வந்து சரியான முறையில பஞ்சுவலாகவும் கரெக்டா வந்து சேஞ்ச் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுவாரு. அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா வந்து லெட்டர் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு போறவங்க ஆபீஸை விட்டு சரியான டைம் வெளியே போறாங்களா, திருப்பி பாக்ஸ் ஓபன் பண்ணி சரியான டைம்க்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து டிஸ்பேச் பண்றாங்களா, ஸ்டார்டிங் பண்றாங்களான்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி லெட்டர் பாக்ஸ்ல வர லெட்டர்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து டிஃபேஸ் பண்ணி அதை வந்து ஷார்ட்டிங் கேஸ்ல இருந்து உடனே ஷார்ட்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். வர்றதை வந்து வாங்கி வச்சு ஷார்ட்டிங் டேபிள் போட்டு பண்ணிக்கலாம், அப்புறம் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்ல நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வர லெட்டர் பாக்ஸ் வந்து லெட்டர் பாக்ஸ் இருக்க கடிதத்தெல்லாம் எடுத்து வந்து உடனே ஷார்ட்டிங் கேஸ்ல போட்டு டேஸ்டம் அடிச்சு உடனே ஷார்ட்டிங் கேஸ்ல இருந்து ஷார்ட் பண்ணிடணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அடிக்கடி ஒரு ஒகேஷன்ல வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து லெட்டர் பாக்ஸ் வந்து கரெக்டா இது பண்றாங்களா, அதுல இருக்கிற டேட் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபேஸ் பண்றாங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் பாக்ஸ் வர கடிதங்கள்ல இருக்கிற வந்து ஏதாவது ஸ்டாம்ப் ரிமூவ் பண்றாங்களா, இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணா அது குறித்து வந்து விசாரணை இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணி அந்த அஃபண்டர் யாருன்னு நோட் பண்ணுவார். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஆர்டிகல் ரீபோஸ்டட் பை த பப்ளிக். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து டெலிவரி ஆகுது, அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் போய் கொடுக்குறாரு, அந்த கடிதத்தை வந்து ஓபன் பண்ணாமே அந்த அட்ரஸ் என்ன பண்றாரு, இந்த லெட்டர் வந்து இன்னொரு அட்ரஸுக்கு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ரீடக்ஷன் ஆர்டிகல். நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. ஒரு போஸ்ட்மேன் ஒரு ஆர்டிகல் போய் ஒரு அட்ரஸ்ல டெலிவரி பண்றாரு, டெலிவரி பண்ணும்போது சுச்சுவேஷன் பார்த்து டெலிவரி பண்ணும்போதே அந்த அட்ரஸையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விலாசர் இந்த அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொன்னாருன்னா அதை நோட் பண்ணி ஓப்பன் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல தான் கண்டிஷன். அந்த மாதிரி லெட்டரை வந்து நம்ம திருப்பி ரீடக்ஷன் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீடக்ஷன் ஆர்டிகல். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ அடிஷனல் போஸ்டேஜ் வந்து எதுவும் தேவையில்லை. அதே ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல் டெலிவரி பண்ணியாச்சு, அந்த ஆர்டிகல் அவர் ஓப்பன் பண்ணிடுறாரு, ஓப்பன் பண்ணிட்டு அட்ரஸை வந்து எழுதி திருப்பி வந்து போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்குறாரு. அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறாரு, அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா அன்பெய்டு ஆர்டிகல். அன்பெய்டு ஆர்டிகலா வந்து நம்ம ட்ரீட் பண்ணி அதை என்ன பண்ணோம், டேக்ஸ் வந்து போடணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் டெலிவரி பண்ணும்போது லெட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாம அட்ரஸ் வந்து வேற அட்ரஸ் ரீடக்ஷன் பண்ணா அது ரீடக்ஷன் ஆர்டிகல், அது டேக்ஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகலை வந்து அட்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து அட்ரஸ் வந்து இன்னொரு அட்ரஸ் ரீடக்ஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரோ, போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்தாவோ இல்ல லெட்டர் பாக்ஸ்ல போட்டாவோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷுட் பி அன்பெய்டு ஆர்டிகல், அது ஷுட் பி டேக்ஸ்டு. மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் ஆர்டிகல் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணி ரொம்ப காலம் ஆகும், லாங் ஆஃப்டர் டெலிவரி. ஒரு போஸ்ட் கார்டோ இல்ல லெட்டர் கார்டோ எதுவுமே கிடையாது, பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே டெலிவரி ஆன அட்ரஸ், அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸும் சேஞ்சும் பண்ண கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல அது லெட்டராவா இருந்தாலும் போஸ்ட் கார்டு எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா திருப்பணும் வந்து அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அட்ரஸ் எது சேஞ்ச் இல்லாத கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதே தான் கண்டிஷன். இட் ஷுட் பி ட்ரீட்டட் as unpaid article, delivered to the address duly taxed. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் வந்து சாரி அட்ரஸை வந்து ஓப்பன் பண்ணாம இருக்கும், அந்த சமயத்துல ரீடக்ஷன் பண்ணா அது வந்து ரீடக்ஷன் ஆர்டிகல். ரெண்டாவது கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி அட்ரஸ் வந்து ரீடக்ஷன் அட்ரஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கண்டிஷன் லெட்டர் பாக்ஸ்ல போட்டாவோ இல்ல போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்தாவோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி அன்பெய்டு ஆர்டிகல், அது வந்து டாக்ஸ் போடணும். அதாவது மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி 1 month 2 month ஆகும், அந்த லெட்டர் வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த லெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும், டூலி டாக்ஸ் சீல் அடிச்சு டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். இது வந்து ஆர்டிகல் ரீபோஸ்டட் பை த பப்ளிக். விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ். விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஃபார்ம் நம்பர் வந்து M24 அடிக்கடி கேட்கறான். இந்த விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ் வந்து ரெண்டு இடத்துல வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிராங்கிங் மிஷின்ல வரும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 6 பார்ட் 1ல வரும். அதனால வந்து நீங்க ஆன்சரை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து டு ரிசீவ் த டெலிவரி அட் த விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லயே நாங்க வந்து டெலிவரி வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாருன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்டோ டெலிவரி டிக்கெட் என்னென்ன பேக் பாத்தீங்கன்னா ஒரு லாக்டு பேக்ல ஃபுல்லி ப்ரீபெய்டு அன்ரிசர்வ்ட் லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கார்டு, நியூஸ் பேப்பர், பேக்கெட்ஸ் ரிசீவ் டு த அட்ரஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் விண்டோலயே வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹோல்டர் வந்து சொன்னார்னா அதுதான் வந்து விண்டோ டெலிவரி டிக்கெட். அதனுடைய ஃபார்ம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா M24.
அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல கரெக்ட் ஃபீயை வந்து பாத்தீங்கன்னா விண்டோ டெலிவரி சார்ஜஸ் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ருபீஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரீ தான். முன்ன வந்து பாத்தீங்கன்னா ₹2 இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து யூசிஆர்ல வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதோட பர்டிகுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து விண்டோ டெலிவரி டிக்கெட் கொடுக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு தான் வந்து அந்த விண்டோ டெலிவரி டிக்கெட்டோட மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆர்டிகல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெலிவரி பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபார்ம் நம்பர் M23 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் விண்டோ டெலிவரி டிக்கெட்டுடைய ஃபார்ம் நம்பர் M24. இது எதுக்காகன்னா ஓல்டர் டு அட்ரஸ் டு ரிசீவ் த டெலிவரி அட் த விண்டோ ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். என்னன்னா லாக்டு பேக்ல ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ், போஸ்ட் கார்டு, நியூஸ் பேப்பர், பேக்கெட்ஸ். இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் விண்டோ டெலிவரி டிக்கெட்னா ஃபார்ம் நம்பர் M23. இது வந்து பாத்தீங்கன்னா விண்டோ டெலிவரி டிக்கெட் இதுல வந்து கஸ்டமர் எல்லாம் வந்து அட்ரஸ் வந்து எப்பப்போ போயிட்டு வந்து ஹெச்ஓல வந்து டெலிவரி வாங்குறாரோ அதெல்லாம் வந்து சீரியல் நம்பரா கன்சிக்யூட்டிவ் சீரியல் நம்பரா நோட் பண்ணி இந்த ரிஜிஸ்டர் நோட் பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விண்டோ டெலிவரி டிக்கெட் should be prepared in the form of M24 தான் ப்ரிப்பேர் பண்ணோம். இம்ப்ரெஸ்டு இன் த டேட் ஸ்டாம்ப் ஆஃப் த ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ்ல வந்து அதை இஷ்யூ பண்றாங்களோ அந்த டேட் ஸ்டாம்ப் படிப்பாங்க. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த டிக்கெட் ஹோல்டர், யார் வந்து அட்ரஸ் அவங்களுடைய டிக்கெட் ஹோல்டர் வந்து நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. த டேட் ஆஃப் த இஷ்யூ அண்ட் அசைன் த நம்பர். ஏன்னா இப்போ டெய்லியும் வந்து விண்டோ டெலிவரி அங்கேயே வந்து நான் டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொன்னாருன்னா அதை வந்து சீரியல் நம்பர் 1, 2, 3 மென்ஷன் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் விண்டோ டெலிவரி டிக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் விண்டோ டெலிவரி சப்ளைட் த ஹெட் போஸ்ட் மாஸ்டர் இல்ல எஸ்பிஎம்ஓ ஷுட் சி த கரெக்ட் ஃபீ. இந்த கரெக்ட் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்ல வந்து கரெக்டா யூசர்ல கிரெடிட் பண்ணியிருக்காங்களா, அந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து அந்த ரிஜிஸ்டர்ல நோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் இனிஷியல் வந்து போடுவார். விண்டோ டெலிவரி டிக்கெட்ல வந்து இதுல வந்து நோட் இனிஷியல் பண்ணுவார் போஸ்ட் மாஸ்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல் அப்ளிகேஷன்ஸ் எஸ்ஓல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி ஆகுதுன்னா அவங்க வந்து எனக்கு விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ் மூலியமா வந்து ஆர்டிகல்ஸ் என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஹெச்ஓ ஃபார்வர்ட் பண்ணணும். ஹெச்ஓ ஃபார்வர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகும்போது எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணி அனுப்பணும். பிஓ வந்துச்சுன்னா பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து ஃபில் பண்ணி பிரெஸ்கிரைப் ஃபார்ம் வந்து விண்டோ டெலிவரி டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்பேச் பண்ணுவார். அந்த எஸ்ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓ ஸ்லிப்ல இல்ல பிஓ ஸ்லிப்ல மென்ஷன் பண்ணி அதை டிஸ்பேச் பண்ணுவார். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பார்க்க வேண்டிய விஷயம் விண்டோ டெலிவரி டிக்கெட்னா ஆர்டிகல் ரிசீவ் தட் போஸ்ட் ஆஃபீஸ் விண்டோ வித் லாக்டு பேக் ஃபுல்லி ப்ரிபெய்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல். இது ஃபார்ம் நம்பர் வந்து M24. அதே போல ரிஜிஸ்டர் ஆஃப் விண்டோ டெலிவரி டிக்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M23. அடுத்தது பாத்தீங்கன்னா டெலிவரி டு த பப்ளிக் ஆஃபீஸர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் இது கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்துக்கோங்க. இங்க வந்து ஆர்டிகல் சூப்பர்ஸ்கிரைப்டு ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் நோட் பண்ணிப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸும் இருக்கும். அட்ரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேமும் இருக்கும், அவருடைய டெஸ்டினேஷனும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன்ல யார் ஒர்க் பண்ணாலும் அவங்க கிட்ட வந்து நீங்க டெலிவரி பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதுதான் கண்டிஷன். இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் மென்ஷன் பண்ணி இருந்து நேம் அண்ட் டெஸ்டினேஷன் இருந்துச்சுன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன்ல வந்து யார் ஒர்க் பண்ணியிருந்தாவோ இல்ல அந்த டெஸ்டினேஷன் இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருந்தாவோ அங்க வந்து அதை ரீடெக்ஷன் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்க இருக்கிற ஒரு கிட்ட வந்து போஸ்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம லெட்டர் டெலிவரி பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா ஆர்டிகல் சேம் வந்து சூப்பர் ஸ்கிரைப் எழுதியிருப்பாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா வந்து டிசைனேஷன் இருக்காது. அப்ப டிசைனேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கட்ட மட்டும் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். புரியுதுங்களா? ரெண்டாவது கண்டிஷன் இதுதான். மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா வந்து ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டெயின் வந்து போத் நேம் அண்ட் அபிஷியல் டெஸ்டினேஷன் இருந்துச்சுன்னா ஷுட் பி டெலிவர்ட் யாரு அந்த நேம்னா நேம், அட்ரஸ்னா அட்ரஸ் தான் வந்து டெலிவரி பண்ணணும். அதுதான் வந்து கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் சூப்பர்ஸ்கிரைப் ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்னா கண்டெய்னிங் அட்ரஸ் போத் நேம் அண்ட் அபிஷியல் டெஸ்டினேஷன் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸர்னா should be delivered to or redirection according to the official destination. யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து டெலிவரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த அட்ரஸ் எங்க இருக்குதோ அந்த அட்ரஸ் ரிடெக்ஷன் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் சேம்லி ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசைனேஷன் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து நேம் இருக்கும், இல்லைன்னா வந்து டிசைனேஷன் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ல அக்கார்டிங் டு த நேம் ஆஃப் த அட்ரஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து அதை டெலிவரி பண்ணணும். மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்னால மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல அதுல வந்து நேம் இருந்தா நேமுக்கு, டெஸ்டினேஷன் தான் அந்த டெஸ்டினேஷன் மட்டும் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வர கடிதங்களை வந்து என் பேருக்கு வர்ற கடிதங்களை தனிப்பட்ட முறையில வந்து நீங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாருன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நோட் பண்ணி நம்ம வந்து டெலிவரி பண்ணணும்.
அதுதான் அவருக்கு வர கரஸ்பாண்டன்ஸ், பை நேம்ல வர கரஸ்பாண்டன்ஸ், பிரைவேட் கரஸ்பாண்டன்ஸ் எதனா வந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில இதை டெலிவரி பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இதுக்கு முன்ன சொன்ன அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து லெட்டர் வந்து டெலிவரி பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்கிங் ஆஃப் அன்டெலிவரபிள் ஆர்டிகல்ஸ் ரிட்டன் பை த போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் வந்து ரிட்டன் கொடுக்குற ஆர்டிகல் எப்படி செக் பண்ணணும்? போஸ்ட் மாஸ்டர். இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா should check the articles written and as undelivered by the postman. அந்த போஸ்ட்மேன் நம்பரு, பீட் நம்பரு, அப்புறம் ரீசன் ஃபார் நான் டெலிவரி கரெக்டா நோட் பண்ணியிருக்கிறாங்களா ஆர்டிகல்ல அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் பிளேசிங் த டெபாசிட் ஆஸ் அன்கிளைம், ஒரு ஆர்டிகல் வந்து அன்கிளைம் ஆர்டிகல் வந்து டெபாசிட்ல இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீசன் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாரு. அப்படி அவருக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்துல அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆர்டிகலை வந்து மறுபடியும் வந்து இன்னொரு போஸ்ட்மேனுக்கோ இல்ல வந்து ஹெட் போஸ்ட்மேனுக்கோ போட்டு அந்த ஹெட் போஸ்ட்மேன் வந்து அந்த ஆர்டிகலை டெலிவரி பண்ணிட்டா அந்த போஸ்ட்மேன் கேட்டா வந்து ஏன் அந்த ஆர்டிகல் டெலிவரி ஆச்சு, நீங்க ஏன் இப்படி ரிமார்க் இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. அதுதான் கண்டிஷன்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன்ஸ் வந்து ரிமார்க் எழுதும்போது கரெக்டா சரியான ரிமார்க்கை கொடுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் மாஸ்டர் ஃப்ரீக்வென்ட்லி எக்ஸாமின் த ஆர்டிகல்ஸ், டெபாசிட் இருக்கிற ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி அடிக்கடி போயிட்டு வந்து கரெக்டான ரிமார்க் ப்ராப்பரா வந்து ரிமார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரெஃப்யூஸ்ட் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்டரே ரெஃப்யூஸ் பண்ணா அந்த ஆர்டிகல் வந்து ஆர்ஓக்கு அனுப்பணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரீடெக்ஷன் பண்ற ஆர்டிகலா இருந்துச்சுன்னா சரியான முறையில வந்து ரீடெக்ஷன் பண்றாங்களா பிரெஸ்கிரைப்டு மேனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரீடெக்ஷன் அப்படின்னா நம்மளால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அந்த அட்ரஸே எழுதிட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பி கார்த்திக்னு இருந்துச்சுன்னா பி கார்த்திக் இப்போ வந்து வெங்கலாபுரத்தில் ஒர்க் பண்றாரு, இப்போ வந்து அவர் பச்சூர் போயிட்டாருன்னா அப்படியே எழுதிடுவாங்க. நம்ம வெங்கலாபுரத்தை இது பண்ற பச்சூர்னு எழுதுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அது மேல ஒரு ஸ்லிப் எழுதி அந்த ஸ்லிப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் முட்டி அந்த டேஸ் தான் படிக்கணும். அந்த ஸ்லிப் வந்து ஃபுல்லா ஒட்டக்கூடாது. அது அந்த ஒன் சைடு பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற பழைய அட்ரஸும் தெரியணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீடெக்ஷன் ஆர்டிகல் வந்து எப்படி ப்ராப்பரா ரீடெக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர் வந்து செக் பண்ணுவாரு. அதனுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து ஆர்டர் புக்ல மென்ஷன் பண்ணுவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட் இன் ஹெட் ஆபீஸ் ஆர் லார்ஜ் சப் ஆபீஸ். ஹெட் ஆபீஸ் இல்ல லார்ஜ் சப் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா அன்பெய்டு ஆர்டிகல் வர அன்பெய்டு ஆர்டிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எஸ்ஓ போகுது, எத்தனை லெட்டர் போகுது, அந்த முறையா வந்து அதை வந்து அக்கௌண்ட் நீங்க எடுத்துட்டு வராங்களா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட்ல நோட் பண்ணுவாங்க. இன் ஹெட் ஆபீசஸ் ஆர் இன் லார்ஜ் சப் ஆபீசஸ் ஸ்பெஷலி ஆத்தரைஸ் பை த ஹெட் ஆஃப் த சர்க்கிள். யாரு லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட்டை வந்து யார் ஆத்தரைஸ் பண்ணோம், ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஆத்தரைஸ் பண்ணாங்கன்னா தான் ஆல் அன்ரிசர்வ்ட் ஆர்டிகல் வந்து லெட்டர் மேல் ரிசீவ் ஃபார் டெலிவரி ஃப்ரம் த ஹெட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சப்பார்டினேட் ஆஃபீஸர்ஸ் வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்துச்சு, அது கரெக்டா வந்து டேக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அது கரெக்டா வந்து அக்கௌண்டிங் ஆயிருக்குதா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து லெட்டர் போஸ்டேஜ் அக்கௌண்ட்ல வந்து நோட் பண்ணணும். அதனுடைய ஃபார்ம் நம்பர் பாத்தீங்கன்னா AGG44. புக் ஆஃப் அட்ரஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப், இது பின்னாடி சொல்றேன், அடுத்த இதுல வருது. இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் ப்ரொசீஜர் எங்கெங்க இல்லாத இருக்குதோ அந்தந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு அட்ரஸையை வந்து மெம்பர் ஆஃப் பப்ளிக் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வர ரீடெக்ஷன் லெட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து ரீடெக்ஷன் பண்ணுங்க, அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு வர்ற எம்ஓ வந்து எனக்கு பதிலாக என் வீட்டில் இருக்கிறவங்க பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து புக் ஆஃப் அட்ரஸி இன்ஸ்ட்ரக்ஷன். இதனுடைய ஃபார்ம் நம்பர் வந்து M32. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக்கலா வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபார் ஹெச்ஓஸ் அப்படின்னா பெரிய சப் ஆபீஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக்கலா வந்து விட்டுடுவாங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மென்ஷன் பண்ணி அப்படியே விட்டுடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நோட் பண்ணிட்டு ஒவ்வொரு போஸ்ட்மேன் கிட்டயும் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து இனிஷியல் வாங்கிக்குவாங்க. இங்கே ஒரு லெட்டர் வந்து ஹெச்ஓ கொடுக்குறாங்கன்னா இந்த ஹெச்ஓ வந்து பாத்தீங்கன்னா எம்ஓ டிபார்ட்மெண்ட் தனியா இருக்குது, எம்ஓ அப்புறம் பார்சல் டிபார்ட்மெண்ட் தனியா இருந்துச்சுன்னா அவர் வந்து எனக்கு வர கடிதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரும் பார்சல் லெட்டர் கடிதங்கள் பதிவு தபால்கள் கடிதங்கள் மணியார் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பத்தில் இருக்கிற டெலிவரி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா போஸ்ட்மேன் கிட்டையும் வந்து இனிஷியல் வாங்குவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வாங்க. அதே மொத்தமா ஒரே டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்பதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதை பின்னாடி சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒன்னு டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன். டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வர்ற கடிதங்களை நான் இந்த விலாசத்துல இல்ல இன்னொரு விலாசத்துக்கு திருப்புங்க ரீடைரக்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன். இதனுடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 3 months. அதே வந்து பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா எனக்கு வரும் கடிதத்தை என் வீட்டில் இருக்கிற குடும்பத்துல வந்து இவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதனுடைய வேலிட் பார் வந்து பாத்தீங்கன்னா 3 years. புக் ஆஃப் அட்ரஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி புக் ஆஃப் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபார்ம் நம்பர் M32.
இதுல டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து எனக்கு வர்ற கடிதங்களை இன்னொரு விலாசத்துக்கு ரீடக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன். இதனுடைய காலம் வந்து நாட் எக்ஸீடிங் 3 months. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு வரும் கடிதங்களை என் வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்றது. அந்த மாதிரி மணி ஆர்டரோ கடிதங்களோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 3 years. இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் இதுதான் பாத்தீங்கன்னா the member of public give written instruction in connection with the delivery of postal articles and further redirection. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா கொடுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபீஸ் இருக்குன்னா அதனுடைய சப் ஆபீஸ், டவுன் சப் ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் வந்து யூஸ் ஆகுது. இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் டூப்ளிகேட் பை த கார்பனிக் ப்ராசஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் வந்து எனக்கு வர லெட்டரை வந்து வீட்டுல கொடுத்துருங்க இல்லை ரீடக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கொடுக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பல்கா இருக்கிறதுனால ஒரு புக்கை போட்டு அந்த புக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக்கலா வந்து பேஜஸ் எல்லாம் அலாட் பண்ணிட்டு அங்க வந்து போஸ்ட்மேன் கேட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மென்ஷன் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் காப்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பனிக் காப்பில வந்து பாத்தீங்கன்னா should be sent to head assistant should retain the carbon copy. அவர் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் காப்பி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பென்சில் காப்பில வந்து பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் பண்ணி வாங்கி கையெழுத்து வாங்கிக்காங்க. அதுதான் கார்பன் காப்பி of each department should be sent to the head assistant should retain the carbon copy and return the original to acknowledge the carbon copy. கார்பன் காப்பி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வச்சுக்குவாங்க. ஒரிஜினல் காப்பில வந்து அவங்க இனிஷியல் அக்னாலஜ் பண்ணிட்டு அந்த அக்னாலஜ் காப்பியை வந்து அந்த கஸ்டமர் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் அந்த லெட்டர் அதோட ஃபைல் பண்ணி ஒரிஜினல் லெட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா பண்டல் போட்டு வச்சுக்குவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டவுன் சப் ஆபீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வர டவுன் சப் ஆபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஹெச்ஓ இருந்துச்சுன்னா இங்க சப் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்து டவுன் சப் திருப்பத்தூர் பஜார் இருக்குதுன்னா எனக்கு வர்ற கடிதங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பஜார்ல இங்க டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க போஸ்ட் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கார்பன் காப்பியை வந்து அவங்களே வச்சுக்குவாங்க. ஒரிஜினல் காப்பியில் அக்னாலஜ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா லெட்டரோட வந்து நம்ம வந்து ஒரிஜினல் கொடுக்குறீங்க இப்போ அட்ரஸி கொடுக்குற லெட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்போட நம்ம வந்து பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணி பண்டல் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர். அதாவது இங்க என்ன இதே சேம் தான் புக் ஆஃப் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இதே தான். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு போஸ்ட்மேன் இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு எஸ்ஓன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எஸ்ஓல ஒரு போஸ்ட்மேன் இருந்தாருன்னா போஸ்ட்மேன் கொடுக்குற ஒரு அட்ரஸி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் கிட்டே வந்து கையெழுத்து வாங்கி அதை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் இதே லார்ஜ் ஆபீஸ் தான் என்ன பண்ணுவோம், பீட் வந்து நிறைய ரிஜிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பீட் இருக்கிற பட்சத்துல 4 பீட் 5 பீட் இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா பீட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா வந்து பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பீட்ல இருக்கிற போஸ்ட்மேன் கிட்ட கையெழுத்து வாங்கிக்குவாங்க. எனக்கு வர லெட்டரை வந்து இங்க திருப்புங்க, இந்த வீட்டுல இருக்கிற பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த போஸ்ட்மேன் வந்து இனிஷியல் பண்ணுவார். அதுதான் பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் பாத்தீங்கன்னா பிரான்ச் வந்து ஒரே பிரான்ச்சா இருக்கும். அந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பீட் இருக்குன்னா ஒவ்வொரு பீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீட்ல இருக்கிற அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் போட்டு பீட் வைஸா செக்ரேட் பண்ணிக்காங்க. பீட் 1ன்னா அப்படியே ஒரு நோட்ல வந்து பீட் 1 பீட் 3 பீட் 2 பீட் 3 பீட் 4 பீட் 5 வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் வந்து செக்ரேட் பண்ணி அந்த ரிஜிஸ்டர்ல நோட் பண்ணி அந்த போஸ்ட்மேன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்குவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பீட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. எப்படி வந்து ஆர்டிகளை வந்து டெலிவரி பண்றது, எப்படி எந்தெந்த பீட் லிஸ்ட் ஹெச்ஓல இருக்குன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் வராங்க பீட் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி தான் வந்து ஒன் பீட்ல வந்து எந்த தெரு இருக்குது, 2 பீட்டா இந்த தெருன்னு வந்துச்சுன்னா அக்கரபாபமியான் தெருவுனா 1 பீட்டா 1 பீட். இப்போ வந்து 3 பீட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கச்சேரி தெருன்னு வருதா அது 3 பீட். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பீட் லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணி தான் ஆர்டிகல் வந்து ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் கொடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த பீட்னு சொல்லிட்டு அதாவது டெலிவரி பிஏ வந்து எந்த பீட்னு சொல்லி அந்த போஸ்ட்மேன் கிட்ட இனிஷியல் வாங்குறாரு. அதுதான் பீட் லிஸ்ட். பீட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரு நேம் ஃபுல்லா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் ஆஃப் அன் இன்லேண்ட் ஆர்டிகல்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் போஸ்டட் இன் இந்தியா அட் இன்லேண்ட் போஸ்டேஜ் ரேட். ஒரு ஆர்டிகல் வந்து இப்போ இந்தியாவில் போஸ்ட் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனி பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பண்ணலாம் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். புரியுதுங்களா? அந்த வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ல அட்ரஸே கொடுத்துருக்கலாம். இல்லாத வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேனே வந்து அந்த டெலிவரியில போய் விசாரிக்கும் போது இவங்க வந்து இந்த விலாசத்துல இல்ல இந்த விலாசத்துல இருக்கிறாங்க அங்க ரீடைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா
அதை வந்து நம்ம வந்து போஸ்ட் ரீடைரக்ஷன் பண்ணலாம். ஆனா அதே வந்து நம்ம இந்தியா போஸ்ட் வந்து சர்வ் பண்ணாத இடத்துக்கு வந்து அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல நம்ம இந்திய போஸ்ட் கட்டணம் வந்து அந்த இடத்துக்கு பொருந்தாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஆர்டிகல் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரீடைரக்ஷன் பண்ண முடியாது. அதுதான் சச் ஆர்டிகல் மே நாட் பி ரீடைரக்டட் டு பிளேசஸ் நாட் சர்வ்ட் பை இன்லேண்ட் போஸ்ட். நம்ம வந்து சர்வீஸே பண்ண முடியாத இடத்துக்கு அவங்க போனாங்கன்னா, அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய கட்டணமும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்கன்னா, அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து ரீடைரக்ஷன் பண்ண முடியாது. அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல் இன்லேண்ட் லெட்டர்ஸ், லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு. அடுத்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் கேரிட் பை ஏர். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் ஏர். இது வந்து கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஆர்டிகல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரீடைரக்ஷன் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்மிஷன்லேயே வந்து ரீடைரக்ஷன் பண்ணலாம். அதுதான் கண்டிஷன். ஆல் இன்லேண்ட் லெட்டர்ஸ், லெட்டர் கார்டு அண்ட் போஸ்ட் கார்டு அந்த ரிஜிஸ்டர் அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏர் சர்சார்ஜ் ஃப்ரீ. அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பண்ணாலே என்ன பண்ண அந்த ஆர்டிகல் எல்லாமே ஏர்ல வந்து அனுப்பிச்சிடலாம். ஆல் அதர் ஆர்டிகல் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூ அட்ரஸ் போச்சுன்னா ஒன்லி சர்ஃபேஸ் ரூட்ல தான் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த அட்ரஸையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் கொடுத்து எனக்கு வர கடிதங்களை வந்து நீங்க ஏர் மூலியமா அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து வந்து அங்க பே பண்ணியிருந்தாருன்னா, டெபாசிட் பண்ணியிருந்தாருன்னா, அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஆர்டிகலையும் வந்து நம்ம ரீடைரக்ஷன் பண்ணலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட்ல இருந்து நம்ம ஆர்டிகல் வந்து டெலிவரிக்கு வருதுன்னா, அந்த மாதிரி ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து ரீடைரக்ஷன் பண்ணலாம். இது வந்து பிரச்சனை கிடையாது. ஆர்டிகல் ரிசீவ்ட் ஃபார் டெலிவரி இன் இந்தியா பை த ஃபாரின் போஸ்ட் மே பி ரீடைரக்டட் டு எனி பிளேஸ் சர்வ்ட் பை த ஃபாரின் போஸ்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஆர்டிகல் நம்ம இந்தியாவுக்கு வருது. அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஏர் சர்சார்ஜ் பண்ணி தான் வந்து அங்க அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பூரா எங்க இருந்தாலும் வந்து ரீடைரக்ஷன் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காசும் கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்சார்ஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ், லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்துச்சுன்னா அந்த ஆர்டிகல் எல்லாமே ஃபாரின்ல இருந்து வந்தாலே அந்த ஆர்டிகல் எல்லாமே ஏர் சர்சார்ஜ் ஃப்ரீ தான். அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஏர்ல வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டட் பேப்பரு, நியூஸ் பேப்பரு, பேக்கெட்டு, பார்சல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் சொல்லிக்கிறோம். இந்த ஆர்டிகல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃப்ரீ ஏர்ல வந்து நம்ம வந்து ஆர்டிகல் வந்து ரீடைரக்ஷன் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் அன்கிளைம்டு ஆர்டிகல். வந்து பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு லெட்டர் மெயில வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஆல் அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ் ஆர் ஃபார்வர்ட் டு த RLO இன் காஸ் ஆஃப் நான் டெலிவரி ஷுட் பி கிளியர்லி மார்க்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸுக்கு போயிருக்குது, அட்ரஸுக்கு போய் ரிட்டர்ன் ஆகி திரும்ப சென்டருக்கு வருது. சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெட்டிங்ல வந்து ஆர்டிகல் வந்து தெளிவா எழுதணும் ரிமார்க். அவங்க வந்து எந்தெந்த நாள்ல வந்து டெலிவரிக்கு வந்து முயற்சி பண்ணாங்களோ அந்த நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பண்ணி ரிமார்க் வந்து ப்ராப்பரா வந்து மென்ஷன் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா ரெட்டிங்ல தான் மென்ஷன் பண்ணணும். அதே போல இனிஷியல் வந்து கரெக்டா போட்டிருக்கணும், எந்தெந்த டேட்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட், நாட் நோன் இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு பாத்தீங்கன்னா 7 நாள் வச்சிருந்தா நம்ம வந்து அந்த ஆர்டிகலை வந்து நம்ம வந்து டெலிவரிக்கு வந்து 7 நாள் ஒரு ஆர்டிகல் வந்து லெஃப்டா இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கு ரீடக்ஷன் பண்ண மாட்டோம். அந்த ஆர்டிகல் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், 7 நாள் வச்சிருந்து திருப்பணும் 7வது நாளும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து இல்ல ஹெட் போஸ்ட்மேன் மூலியமா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒன்னு ரிட்டர்ன் டு சென்டருக்காக அனுப்பலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சென்டரே வந்து யாரும் தெரியாத பட்சத்துல RLOக்கு அனுப்பலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ரெசிடென்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த் வரையும் பாத்தீங்கன்னா நாம வந்து டெபாசிட் வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ரிட்டர்ன் டு த சென்டர்ஸ் நம்ம அனுப்பிச்சுடலாம். அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அக்னாலஜ்மெண்ட் வருது யாருன்னே தெரியல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 4 மந்த்ஸ் அப்புறம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட்ரை பண்ணிடுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்ஸ் ஆஃப் ரீச் நியூஸ் பேப்பர். ரீச் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் வரையும் பார்த்துட்டு போஸ்ட் ஆன நாள்ல இருந்து 7 நாள் வரையும் பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஒன்னு சென்டரே யாரும் தெரியாது ரீச் நியூஸ் பேப்பர்னா சென்டருக்கு தான் அனுப்பிச்சு விடுவோம். லெஃப்ட் இந்தியான்னா அட்ரஸையே போயிட்டு சென்டருக்கு வருது, சென்டரே லெஃப்ட் இந்தியான்னு பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாத பட்சத்துல அந்த ஆர்டிகல் வந்து என்ன பண்ணுவோம், RLOக்கு தான் அனுப்புவோம். டிசீஸ் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் டிசீஸ் கண்டிஷன் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஏன்னா இப்ப முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் ஆர்டிகல போஸ்ட் மாஸ்டரே கொடுக்கலாம்னு இருந்துச்சு டிஸ்கிரிப்ஷன். இப்ப கிடையாது. டிசீஸ் ஆர்டிகல் என்ன ரிட்டர்ன் டு சென்டர் தான். ரிட்டர்ன் டு சென்டரே டிசீஸ் கண்டிஷன் வரும்போது RLOக்கு தான் அனுப்பணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் ஆர்டிகல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ரீடைரக்ஷன் பண்றோம். அந்த அட்ரஸ்லயே அவங்க இல்லாத பட்சத்துல வருவார்னு பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அதுவும் வந்து RLOக்கு அனுப்பிச்சிருவாங்க.
ஆர்வல் லெவல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆறு லெவலையும் வெயிட் பண்ணுவாங்க. அட்ரஸ் வந்து திருப்பி ஏதாவது கேட்டு ஏதாவது வருவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆர்டிகல் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அப்புறமா தான் வந்து அதை சேவ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ் ஃபார்வர்ட் டு ஆர்எல்ஓ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்எல்ஓக்கு அனுப்புறதுக்கு முன்ன ஒரு ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ரிமார்க் எழுதிருக்குதா, ரெட்டிங்ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்களா, எந்தெந்த டேட்ல வந்து அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் எடுத்துட்டு போனாங்க, எந்தெந்த டேட்ல என்ன ரிமார்க் சொல்லி கிளியரா வந்து ரெட்டிங்ல வந்து மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்க? அதுதான் லெஃப்ட் இந்தியான்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன கண்டிஷன் லெஃப்ட் இந்தியானா வேற ஏதாவது அட்ரஸ் நோ இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, ஆனா வந்து அவர் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா விட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆர்எல்ஓக்கு தான் அனுப்பிச்சாகணும். லெஃப்ட் இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட், அவர் எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அவருக்கு என்ன அவருக்கு வர்ற லெட்டர் வந்து நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்றதுன்னு கண்டிஷன் தெரியாத பட்சத்துல அந்த ஆர்டிகல் வந்து என்ன பண்ணுவோம், தெரிஞ்சவங்க கண்டிஷன் யாரும் இல்லை கேட்கறோம் விசாரிக்கிறோம் இந்த அட்ரஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா இல்லைங்க இவங்க எங்கேயோ போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்க தெரியலன்னு ஒரு ரிலையபிள் சோர்ஸ் பக்கத்துல இருக்கவங்களும் சொல்ல முடியாத பட்சத்துல அந்த ஆர்டிகலை வந்து நம்ம வந்து ஆர்எல்ஓக்கு தான் அனுப்பணும். நாட் நோன் அப்படின்னா அட்ரஸே வந்து அட்ரஸ் இருக்குது, ஆனா அந்த மாதிரி அட்ரஸ்ல வந்து யாருமே இல்லை. அதுதான் அட்ரஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற அட்ரஸ் இஸ் நாட் நோன், அட்ரஸையே யாரும் தெரியல, ஆனா அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ்ல அந்த மாதிரி ஆளு யாருமே இல்லை. அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம வந்து அந்த ஆர்டிகலை வந்து ஆர்எல்ஓக்கு தான் அனுப்பணும். நாட் கிளைம்டு இன்கேஸ் ஆஃப் போஸ்ட் ஸ்டேஷன் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த் கழிச்சு அவங்க வாங்கலாம் அந்த ஆர்டிகல் வந்து சென்டருக்கு அனுப்புறோம். சென்டர் வர்றது ஆள் இல்லாத பட்சத்தில் அந்த ஆர்டிகல் வந்து ஆர்எல்ஓக்கு அனுப்பிச்சு விடுவோம். டிசீஸ் ஆர்டிகல் சென்டரே டிசீஸ்னா சேம் கண்டிஷன் தான், விச் கேனாட் பி டெலிவர் டு த சம் அதர் பர்சன், அதை டெலிவரி பண்ண முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ல ஆர்எல்ஓக்கு தான் அந்த ஆர்டிகல்ஸை நம்ம அனுப்பணும். இப்போ பாத்தீங்கன்னா அன்கிளைம் ஆர்டிகல்ஸ் ஃபார்வர்ட் டு ஆர்எல்ஓ. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சில் நான் டெலிவரி பிரெஞ்சில் வந்து ரிமார்க் எப்படி எழுதுவாங்க பாருங்க. இன்கன்னும் அப்படின்னா நாட் நோன், ஃபாரின்ல இருந்து வர ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இன்கன்னும் அப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து நாட் நோன். ரெஃப்யூஸ்னா அது ரெஃப்யூஸ்டு. என்வைஹெச்னா வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங்ல இருக்காங்கன்னு அர்த்தம். பார்ட்டினா கான் அவே. நான் ரெக்ளைம்னா நாட் கிளைம்டு. டிசீஸ் அப்படின்னா டிசீஸ்டு. நல்லா நோட் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து வர ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமார்க் வந்து பிரெஞ்சில் வந்து இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கன்னும்னா நாட் நோன், ரெஃப்யூஸ்னா ரெஃப்யூஸ்டு, என்வைஹெச்னா டிராவலிங், பார்ட்டினா கான் அவே, நான் ரிக்ளைம்னா நாட் கிளைம்டு, டிசீடுனா டிசீஸ்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட்னாவே வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு காலம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரிசிப்ட்ன்றது என்ன எப்படி வந்துச்சு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ்னா அந்த வந்த ஆர்டிகளை யார் யாருக்கு இஷ்யூ பண்ணும் அதுதான் ரிஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட். ரிசிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர் மெயில்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ஈச் ரிஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட். அதாவது ஒவ்வொரு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பத்துல வந்துச்சுன்னா ஒவ்வொரு லிஸ்ட்ல இருந்து எத்தனை ஆர்எல் வந்துச்சு அப்படின்னு லிஸ்ட்டை பேஸ் பண்ணி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிஓல இருந்து எதனா ஆர்டிகல் வந்துச்சுன்னா அந்த பிஓல இருந்து ஆர்டிகலை பேஸ் பண்ணி. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து விபி தவிர்த்து ரிட்டன் பை த போஸ்ட்மேன், அப்புறம் சப் அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது வந்திருக்குதா, அந்த போஸ்ட்மேன் மூலமா ரிட்டர்ன் வந்த எஸ்டர்டே டெபாசிட் ரிட்டர்ன் ஆர்டிகலா இருக்கும், அந்த ஆர்டிகல் இருக்கலாம், அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து இன்வைஸ் பண்ண போறோம் அந்த ஆர்டிகல். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே டெபாசிட் ஆர்டிகல். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் விபி ஆர்டிகல்ஸ். அது வந்து இஷ்யூஸ்ல வந்து ரிசிப்ட்ல வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல எத்தனை ஆர்டிகல் வந்திருக்குது, பிஓல இருந்து எத்தனை ஆர்டிகல் வந்திருக்குது, அப்புறம் வந்து டெபாசிட்ல ப்ரீவியஸ் டே டெபாசிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீடேஷன் ஆகி டெபாசிட்ல வந்த ஆர்டிகல், அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா வந்து டெஸ்பேச் டு பிஓ அனுப்ப வேண்டிய ஆர்டிகல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசிப்ட்ல வரும். இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ டு போஸ்ட்மேன். இஷ்யூஸ்னாவே நல்லா நோட் பண்ணிக்காங்க. இஷ்யூ டு போஸ்ட்மேன், டெலிவரி பண்றதுக்காக போஸ்ட்மேனுக்கு போனது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து விண்டோ டெலிவரி ஆகிற கண்டிஷன்ஸ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்பேச் ஆகிறது ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஆஃபீஸுக்கு போறது டெஸ்பேச் ஆகிறது. த டோட்டல் நம்பர் ஆஃப் விபி ஆர்டிகல் ரிக்வயர்ட் ஃபார் டெலிவரி விபி ஆர்டிகல் எத்தனை ஆர்டிகல் வந்து டெலிவரிக்கு வந்துச்சு விபில, எத்தனை ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிட்டு டெலிவரிக்கு வந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அன்இஷ்யூட் பண்டல் எத்தனை வந்து நம்ம டெலிவரிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இது எல்லாமே ரெண்டு சைடு அப்ஸ்ட்ராக்ட் டேலி பண்ண ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் வரணும். ரிசிப்ட்ல வந்து 100ன்னு வந்துச்சுன்னா இஷ்யூஸ்லயும் 100ன்னு வரணும். அதுதான் இது வந்து ரிசிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு ரிசிப்ட்ஸ்ன்றது நமக்கு வர்ற எல்லாமே வரது, இஷ்யூஸ்ன்றது நம்மலாம் வந்து டெலிவரிக்கு அனுப்புறது, இன்வைஸ் பண்றது இஷ்யூஸ்னாவே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஜர்னல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா 10 ரீச் ஆர்டிகளை வந்து போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து யாரு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் தான். firms and other institution which post at least 10 registered other than insured ஆர்டிகல் இல்லாம ஒரு நாளைக்கு 10 ரிஜிஸ்டர் ஆர்டிகல் புக் பண்ணாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஜர்னல் அதை வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி அவங்களே வந்து என்ன பண்ணலாம், அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இன்டெண்டட் டு அவாய்ட் unnecessary delay in booking of this article. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா unnecessary delay ஆகக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல வந்து அவங்களுடைய ஆபீசியல்ஸ் யாரும் வந்து தேவையில்லாம வெயிட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனுக்காக தான் அவங்களே வந்து என்ன பண்ணணும், இந்த ரிசிப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ரிசிப்ட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த ரிசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிம் கேன் அவைல் ஃபெசிலிட்டி யார் கொடுப்பாங்க, சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர் ஜர்னல் வந்து ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரண்ட் தான் கொடுப்பாரு. கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 ரிஜிஸ்டர் ஆர்டிகல் வந்து புக் பண்ணணும், அதுதான் கண்டிஷன்ஸ். த ஜர்னல் சப்ளை டு ஈச் ஃபிம் ஆர் ஆபீஸ் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிம் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் பேஸ் பண்ணி அந்த கால அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பழையசுல வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆர்எல் நம்பர் போறதுக்கு முன்னு பாத்தீங்கன்னா ஏன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஏபிசி அப்படின்னு சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணி தான் ஆர்டிகலே புக் பண்ணுவாங்க. அது வந்து அப்போ ஒர்க் பண்ணவங்களுக்கு இருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, அதை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல. த ஜர்னல் சப்ளை டு ஈச் ஃபிம் ஆர் ஆபீஸ் will have a different letter of alphabet prefixed to the number and this letter will also prefix in the corresponding number slip. அதான் ஸ்லிப் கரஸ்பாண்டிங் நம்பர் ஸ்லிப்ல என்ன பண்ணுவோம், A110 A111 அப்படி அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் ஜர்னல் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் பிக் மெயிலர் இருக்கிற ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் மோர் தென் 1000 ஆர்டிகல் புக் பண்றதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஜர்னல் வந்து ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஸ்பெஷல் ஜர்னல் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பார்சலா இருந்துச்சுன்னா RP69, லெட்டர் மெயிலா இருந்துச்சுன்னா RP70. ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர் ஜர்னல் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1000 மேல புக் பண்றதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஜர்னல் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க சீட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா பார்சல் மெயிலா இருந்துச்சுன்னா RP69, லெட்டர் மெயிலா இருந்துச்சுன்னா RP70. அதே சேம் தான் ஆல்பபெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பருக்கு முன்ன ஆல்பபெட்டிக் இருக்கும், அது ABC அந்த மாதிரி இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜும் வந்து பாத்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 750 நம்பர் என்ட்ரி பண்ணலாம். நல்லா பாத்துக்கோங்க, ஒவ்வொரு பார்ட் வந்து ஸ்பெஷல் ஜர்னல் வந்து பாத்தீங்கன்னா 4 பார்ட்டா இருக்கும், அந்த 4 பார்ட்லயும் பாத்தீங்கன்னா 750 ஆர்டிகல்ஸ் என்ட்ரி பண்ணலாம் நம்ம. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் காப்பியை வந்து இதான் ஃபில் பண்ணும். ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் ஜர்னல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் டூப்ளிகேட் பை மீன்ஸ் ஆஃப் கார்போனிக் ப்ராசஸ். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜர்னல் வந்து கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் கொடுக்கும்போது அந்த சீரியல் நம்பரா பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்டிகல் அந்த ஜர்னல் இருக்கிற சீரியல் நம்பரை வந்து இது பண்ணி ஷார்ட்டிங் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, அந்த என்ட்ரிஸை பேஸ் பண்ணி அந்த ஜர்னல் இருக்கிற என்ட்ரிஸ் கம்பேர் பண்ணி கரெக்டா இருக்குதா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் கரெக்டா ஒட்டிருக்காங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கரெக்டா இருக்குதா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ரெண்டுத்தையும் சேர்த்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அக்னாலஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு உண்டான ஃபீஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கரெக்டா வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து அஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த அட்ரஸ் அந்த ஆஃபீஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் எல்லாமே கரெக்டா வந்து என்டர் பண்ணியிருக்கிறாங்களா. ஒவ்வொரு ஜர்னலுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி A110 இருந்துச்சுன்னா அது வந்து போஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளவு, எந்த அட்ரஸுக்கு போகுது, எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுதுன்றதெல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்எல்லையும் வந்து கரெக்டா ஒட்டிடுவாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த A110னா A110 கீழே வந்து டேட்டை போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிகல் எல்லாம் வந்து கரெக்டா பேக் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து டிக்ளரேஷன்ஸ், ஏதாவது கஸ்டம் டிக்ளரேஷன் இருந்தால் கஸ்டம் டிக்ளரேஷன், லைசன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா வந்து ஃப்ராங்கிங்ல வந்து பண்ணியிருந்தாங்கன்னா லைசன்ஸ் நம்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஆர்டிகல் இருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து கையெழுத்து பண்ணணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சிக்னேச்சர் ஆஃப் த சென்டர் இருக்கும், அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் பிளேஸ்ல வந்து சென்டர் வந்து கையெழுத்து பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஜர்னல் வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஆர்டிகல் புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எஸ்பி சார் தான் கொடுப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளைக்கு மோர் தென் 1000 இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஜர்னல் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 4 பார்ட்டா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லயும் வந்து 750 என்ட்ரிஸ் போடலாம். அந்த 750 என்ட்ரிஸை போட்டு ஆர்டிகல் வந்து கார்பனிக் காப்பியை 2 காப்பியை கொடுப்பாங்க. அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, கம்பேர் பண்ண என்ட்ரிஸ் வந்து அந்த ஜர்னலுக்கும் அதுக்கும் கரெக்டான வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கரெக்டா இருக்குதா, அக்னாலஜ்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கும் சேர்த்து கரெக்டா போஸ்டேஜ் வந்து கரெக்டா வந்து போஸ்டேஜ் ஒட்டி இருக்கிறாங்கன்னு செக் பண்ணுவாரு.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெர்னல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பருக்கு நேரம் எவ்வளவு போஸ்டேஜ் ஒட்டிருக்காங்க அந்த டீடைல்ஸ் இருக்குதா, அதே போல அட்ரஸ் நேம் அந்த நேம் கரெக்டா இருக்குதா, எந்த டெஸ்டினேஷன் போகுது டீடைல்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்சல் என்ன பண்ணுவாங்க, போத் காப்பீஸ் 2 காப்பிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்சியல் பண்ணுவாங்க, அந்த டே ஸ்டாம்ப் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. The carbon copy of each completed page of the journal should be detached and separate cardboard. நாம என்ன பண்ணோம், கார்பன் காப்பி, அந்த கார்பன் காப்பி ஆஃப் ஈச் கம்ப்ளீட்டட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து தனியா ஒரு டாட் ஃபைல் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஒரு கம்பெனினா அந்த கம்பெனி பேரை போட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அந்த வந்து அந்த பெசல் ஃபார்மை வந்து என்ன பண்ணுவோம், அந்த கிழிச்சு அதுல வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்குவோம். அதே போல பென்சில் காப்பி வந்து பாத்தீங்கன்னா அன்யூஸ்ட் ரிசிப்ட் வந்து திரும்ப கஸ்டமர் கொடுத்துருவோம். அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் புக்கிங் பண்ணும்போது அந்த சீரியல் நம்பர் கண்டிப்பா வந்து அந்த சீரியல் வந்து கண்டினியூஸா வர்ற மாதிரி வந்து அவங்களை வந்து இஷ்யூ பண்ணிடுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேம் ஆஃப் த ஃபிலிம் இருக்கும், டேட் ஆஃப் போஸ்டிங், எத்தனை லாஸ்ட் நம்பர் ஆஃப் ரீச் ஆர்டிகல் என்டர்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரீச் ஆர்டிகல் புக்டு, இனிஷியல் ஆஃப் புக்கிங் பிஏ இதெல்லாம் வந்து இருக்கும். ரீச் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம், எந்த கம்பெனி என்னைக்கு போஸ்ட் பண்ணாங்க, கடைசி நம்பர் ஆஃப் ரீச் ஆர்டிகல் புக் பண்ண கடைசி நம்பர் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டிகல் வந்து புக் பண்ணிடுறாங்க, புக்கிங் வந்து பிஏ வந்து இனிஷியல் பண்ணுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து சார்ஜ் வேற பிரான்ச் இப்போ அது ஆர்டிகல் வந்து சேஞ்ச் பண்றதாச்சுன்னா அவர்கிட்ட வந்து சேஞ்ச் இனிஷியல் வாங்கிக்குவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் த பென்சில் அண்ட் கார்பன் காப்பீஸ் ஆஃப் த இன்கம்ப்ளீட் பேஜஸ் ஆர் ரிட்டன் டு த சென்டர். ரிட்டன் யூஸ் பண்ற வரையும் தான், யூஸ் பண்ணாத வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சென்டருக்கே கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் நெக்ஸ்ட் பேட்ச் அடுத்த பேட்ச் ஆர்டிகல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. மந்த்லி ஸ்டாட்டிக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா the registration assistant should enter the following statistics daily இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெஜிஸ்டர். இது ஃபார்ம் நம்பர் M13. இது லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். ஃபார்ம் நம்பர் M13 இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டினரி ரீச் ஆர்டிகல் எத்தனை வந்துச்சு, லெட்டர் போஸ்ட் பிஓவில் எத்தனை போஸ்ட் ஆச்சு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே, டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன்சூர் லெட்டர் எத்தனை லெட்டர் எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நம்ம மென்ஷன் நோட் பண்ணுவோம் மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல வந்து முன்னெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க, இத்தனை ஆர்எல் புக் பண்ணிருக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் ஆஃப் இன்சூர் லெட்டர்னா இத்தனை லெட்டர் இவ்வளவு அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விபி ஜெர்னல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விபி ஆர்டிகல் வந்து புக் ஆயிருக்குது, எவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டருக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம் எல்லாமே டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆர்டிகல் ரீச் போஸ்ட் பார்சல், இது வந்து ரீச் பேக்கெட் எல்லாமே சர்வீஸ் போஸ்டல் சர்வீஸ்ல எத்தனை ஆர்டிகல் வந்து புக் பண்ணிருக்கிறோம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இன் ஹெச்ஓல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈச் மந்த் தி என்ட்ரிஸ் மேட் பை தி ரீஜனல் பார்சல் டிபார்ட்மெண்ட் அண்டர் ஈச் ஹெட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி அதுக்கு முன்ன மாசத்தை வந்து டோட்டல் பண்ணி ஃபார்ம் நம்பர் ரிஜிஸ்டர் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் நம்பர் M34. மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஜிஸ்டர்ன்றது M13. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ஸ்ட்ராக்ட்னா வந்து MS14. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்ஆர்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இதுல பார்ட் 6 பார்ட் 3ல சொல்லியிருப்பாங்க எஸ்எம்ஆர் பத்தி. எஸ்எம்ஆர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வரும், செகண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எல் எத்தனை புக் பண்ணிருக்காங்க, ஸ்பீட் எத்தனை புக் பண்ணிருக்காங்க, ஸ்டாம்ப்ஸ் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க, எல்லா டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து அப்ரோப்ரியேட் டேட்ல வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங் கேட்டு வரணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஓ இருக்குன்னா ஹெச்ஓல கீழே இருக்கிற சபார்டினேட் ஆபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அதை நோட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்டாட்டிஸ்டிக் மெமோரண்டம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதே போல ரிசிப்ட்ஸ் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் டேக்கன் ஃப்ரம் த போஸ்ட்மேன். போஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் வந்து ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுக்குறாரு, ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அவர்கிட்ட வந்து ரிசிப்ட் அக்னாலஜ்மெண்ட் டெலிவரி ஆர்டிகல் எல்லாம் கரெக்டா நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றதான். ரிஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் ஷுட் கேரி அவுட் த ஃபாலோயிங் செக்ஸ். என்னன்னா பாத்தீங்கன்னா வெதர் த அட்ரஸி அவர் கையெழுத்து கரெக்டா போட்டிருக்காரா, அக்னாலஜ்மெண்ட் கார்டில் கரெக்டா கையெழுத்து போட்டிருக்காரா இங்கு பண்ணல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலிவரி ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராம்ப்டா வந்து கையெழுத்து போட்டிருக்காரா, அவர் இல்லாத பட்சத்துல ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் கரெக்டா வந்து அந்த காலத்துல கையெழுத்து போட்டிருக்காங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்டெலிவரி ஆர்டிகல் எல்லாம் வந்து ப்ராப்பரா ரிமார்க் வந்து எழுதியிருக்காங்களா போஸ்ட்மேனுங்க, கரெக்டா இனிஷியல் பண்ணியிருக்கிறாங்களா.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் புக்ல அப்படி இல்லாத பார்த்தா டெலிவரி ஸ்லிப்ல கரெக்டா ப்ராம்ப்டா வந்து நோட் பண்ணிருக்காங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ரீச் ஆர்டிகல் இல்லிட்ரேட் அட்ரஸ்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட்மேனே வந்து அட்ரஸ் பண்ணலாம். டெலிவரி ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா ஆனா நம்ம போஸ்ட்மேன் யாரும் பண்றதில்ல. ஒரு லெட்டர் வந்து இல்லிட்ரேட்டட் கை நாட்டு ஓட்டு இருந்தாங்கன்னா எல்டிஐன்னு சொல்லிட்டு கண்ணம்மான்னு எழுதி அங்கேயே வந்து போஸ்ட்மேன் வந்து அட்ரஸ்ன்னு சொல்லி நம்ம போஸ்ட்மேனே கையெழுத்து போடலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆர்டிகல் டெலிவரி இல்லிட்ரேட் அட்ரஸ்னா ஒரு இன்ஸ்டியூட் ஆர்டிகல் வந்து இல்லிட்ரேட் பர்சன் கிட்ட டெலிவரி பண்ணாங்கன்னா ஒரு விட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விட்னஸ் கிட்ட நம்ம கம்பல்சரி வந்து கையெழுத்து வாங்கி ஆகணும் இன்ஸ்டியூட் ஆர்டிகளுக்கு. அதே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிகளுக்கு இருந்தா இருந்துச்சுன்னா கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் ஆர்டிகலா இருந்தா தேவையில்ல, அந்த விட்னஸே தேவையில்ல, அதை நீங்களே அட்ரஸ் பண்ணலாம். அதே இன்ஸ்டியூட் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா ஒரு தெரிஞ்சவர் கிட்ட ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்னஸ் வாங்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாத்தனாஷன் உமன்ஸ் அப்படின்னா முஸ்லிம்ஸ் லேடிஸ் கிட்ட நம்ம இது பண்றதா இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச நமக்கும் தெரியணும் விட்னஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச விட்னஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து விட்னஸ் வாங்கணும். இது கண்டிஷன்ஸ் எல்லாம் பின்னாடி படிச்சுன்னு வருவீங்க நீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆர்டிகல் வந்து மைனர் கிட்ட நம்ம டெலிவரி பண்ணா அவங்க டெலிவரி மைனர் கிட்டே கொடுக்கலாம். கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து அந்த மைனர் வந்து கேர் பண்றாங்களோ அப்பாவோ அம்மாவோ யாரோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விட்னஸ் வாங்கிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் வி சப்மிட் டியூ டு பி ரிகவர்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்பெய்டு ஆர்டிகலா இருக்கலாம், இல்லை விபியா இருக்கலாம், சிஓடியா இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்பெய்டு சப்மிட் டியூனா வெதர் த அமௌண்ட் ஹஸ் பின் கன்வெர்டட் இன்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அமௌண்ட் டியூ இருக்குன்னா வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டுறோம்னா அவர் என்ன பண்ணணும்னா டெலிவரி ஸ்லிப்லேயே வந்து பின்னாடி வந்து அதை ஒட்டி அதை வந்து ட்ரெஷரர் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் காமிச்சிட்டு அதை வந்து டிஃபேஸ் பண்ணணும். அதுதான் இன்கேஸ் ஆஃப் ரீச் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா டபுள் ரிஜிஸ்டர் ஃபீ அண்ட் டெபிஷியன்ட் போஸ்டேஜ் வாங்கணும். பாஸ்ல இருந்தாலே அதே சேம் கண்டிஷன் தான். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணும்போது அவங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம காசை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ல கொடுத்தாலும் நாம வந்து அதை வந்து டெலிவரி ஸ்லிப்ல ஒட்டி அதை வந்து ட்ரெஷரர் கிட்ட காமிச்சு அதை வந்து டிஃபேஸ் பண்ணிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணலன்னா அதை வந்து நம்ம ரிமார்க் வந்து மென்ஷன் பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் கஸ்டமருக்கு வந்து சென்டருக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிடணும். இஃப் an acknowledgement is brought back by the postman unsigned, அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்றது ரெஃப்யூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெஃப்யூஸ்டு வந்து நீங்க வந்து ரிமார்க் வந்து அங்க மென்ஷன் பண்ணணும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ்டு பை அட்ரஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் கார்டில் மட்டும் ரெஃப்யூஸ்டு, பட் ஆனால் டெலிவரி ஸ்லிப்ல கையெழுத்து போறாரு. அதனால நீங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டில் மட்டும் அந்த ரிமார்க்கை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை அட்ரஸுக்கு நம்ம வந்து அனுப்புறோம், சென்டருக்கு நம்ம அனுப்புறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் அட்ரஸ்டு டு ஏபி கேர் ஆஃப் சிடி. இந்த ஆர்டிகல் வந்து என்ன பண்ணும் ஆர்டிகல் ஏபின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபி கேர் ஆஃப்னு வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒன்னு ஏபி கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கேர் ஆஃப்னாவே என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மைனர் தான். ஏபினாவே மைனர் தான். அவங்களுக்கு வர லெட்டரை வந்து அவங்ககிட்டையும் கொடுக்கலாம், அவங்க கிட்ட கொடுத்துட்டு மைனர் கிட்ட கொடுத்துட்டு விட்னஸும் வந்து பாத்தீங்கன்னா சிடி கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம சிடி கிட்டே கூட நம்ம டெலிவரி பண்ணலாம் ஏபி இல்லாத சமயத்துல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் அட்ரஸ் ரிசிப்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் டெலிவரி ஆயிடுச்சு, அந்த அட்ரஸ் ரிசிப்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த ஒரு ஆர்டிகல் டெலிவரி ஆன 6 monthல இருந்து கொடுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ரிசிப்ட் வந்து கொடுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ₹2 வந்து ஸ்டாம்ப் போட்டு அதை டிஃபேஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆர்டிஐல போய் கேட்டாங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்றோம். இந்த கண்டிஷனை போய் யாரும் பாக்குறதே கிடையாது. ஆர்டிஐல பே பண்ணாவே நம்ம வந்து டெலிவரி ஸ்லிப் காப்பி ஒன்று எடுத்து உடனே வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி கண்டிஷன் ஆகி போச்சு இப்போ. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் வந்து அட்ரஸ் சைன் பண்ண அட்ரஸ் காப்பி கேட்டாருன்னா அட்ரஸ் ரிசிப்ட் கேட்டாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து புக் பண்ண 6 months புக் பண்ணிருக்கணும், ஒரிஜினல் ரிசிப்ட் வச்சுட்டு இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபீ எவ்வளோ ₹2 வந்து இந்த ஷேப்பா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும். அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணார் ஷூட் ஃபார்வர்டு எந்த ஆஃபீஸ்க்கு வந்து டெலிவரி ஆச்சோ அங்க வந்து அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காப்பியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி டே ஸ்டாம்ப்லாம் அந்த காப்பி வந்து டே ஸ்டாம்ப்லாம் அடிச்சு இனிஷியல் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க சென்டருக்கு வந்து டைரக்டா வந்து அவங்க அனுப்பிச்சிருவாங்க. அந்த ஸ்பெசிஃபைட் ஃபீ எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை வந்து அந்த சென்டருக்கு வந்து கரெக்டா அனுப்பிச்சிருவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல்ஸ். ஒரு பார்சலை எப்போ வந்து ரீடைரக்ஷன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த அட்ரஸி ஆர் ஆத்தரைஸ் ஏஜென்ட். அதாவது பாத்தீங்கன்னா எப்பன்னா ஒரு அட்ரஸி வந்து இந்த எனக்கு வர ஆர்டிகலை இந்த ரீடைரக்ஷன் பண்ணுங்க அப்படி இல்லாத பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் வந்து ஒரு பர்சன் வந்து
லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து ரீடைரக்ஷன் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் பார்சல் கேனாட் பி ரீடைரக்டட் அவுட் ஆஃப் இந்தியா. இந்தியன் பார்சல் வந்து இந்தியாவுக்குள்ள தான் ரீடைரக்ஷன் பண்ண முடியும், ஃபாரினுக்கு இந்தியாவுக்கு வெளியே வந்து ரீடைரக்ஷன் பண்ண முடியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெலிவரி அப்போ பே பண்ணலாம், இல்லை அட்வான்ஸாக பே பண்ணலாம், பெய்ட் இன் அட்வான்ஸ் ஆர் அட் த டைம் ஆஃப் டெலிவரி. அதே போல கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரீடைரக்ஷன் ஃபீ வந்து எப்பப்போ கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வருது, அந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்படிக்கு ஒரு பார்சல் வருதுன்னா அந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போஸ்ட்மேன்களுக்குள்ளே வந்து ரீடைரக்ஷன் வச்சானா அப்போ வந்து அது காசு தேவையில்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அட்ரஸ் வித் இந்த டெலிவரி ஏர் ஆஃப் த சேம் ஆஃபீஸ், இல்லைனா வித் இந்த சேம் போஸ்ட் டவுன். அந்த ஆஃபீஸ் உள்ள வாணியம்படினா வாணியம்படிக்குள்ள இருக்கிற ஆஃபீஸ்னா வந்து நம்ம வந்து ரீடைரக்ஷன் ஃபீ வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் ரிட்டர்ன் டு சென்டர் ஆகி வருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெலிவரி வர பார்சல். ரெண்டாவது பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கண்டிஷன் தான், இங்க அட்ரஸ் வந்து சென்டருக்கு வருது, அதே வாணியம்படிக்கு வருதுன்னா அந்த வாணியம்படியில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காதர்பேட்டில் இருக்காருன்னா காதர்பேட்டில் இல்லை, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கோயந்தாபுரத்தில் இருக்காருன்னா அந்த ஆர்டிகலை வந்து சேம் போஸ்ட் டவுன்ல வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் வந்து என்னன்னா ரீடைரக்ஷன் ஃபீ வந்து கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல்ஸ். ஃபாரின் பார்சல் வந்து இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அந்த ஃபாரின் பார்சல் வந்து ரீடைரக்டட் வித்தின் இந்தியா. அதே போல ஃபாரின் அவுட் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து ரீடைரக்ஷன் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பார்சல்ல வந்து எவ்வித தடை செய்யப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் இருக்கக்கூடாது, அந்த கண்டிஷன்ல வந்து ரீடைரக்ஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ரீடைரக்ஷன் ஆகாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸி அப்படி இல்லாத பட்சத்துல ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, லெட்டர் எனக்கு வர லெட்டர் வந்து இங்க ரீடைரக்ஷன் பண்ணுங்க, அதுக்கு உண்டான சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பே பண்றேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக பே பண்ணிருக்கலாம். அட்வான்ஸாக தான் பே பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஆர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ரீடைரக்ஷன் பண்ண முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வர இன்னொரு ஃபாரின் ஆர்டிகளை வித்தின் இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேம் பார்சல் இன்லேண்ட் பார்சல் எப்படி ரீடைரக்ஷன் பண்ணுவோம் அதே கண்டிஷன் தான் வந்து நம்ம ரீடைரக்ஷன் பண்ணலாம். சேம் போஸ்ட் ஆனா தான் ரீடைரக்ஷன் சார்ஜஸ் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆஃப் ஆஃப் த போஸ்டேஜ் ரேட் என்னவோ அந்த வெயிட்டுக்கு உண்டான ஆஃப் ஆஃப் த போஸ்டேஜ் ரேட்டை வந்து ரீடைரக்ஷன் ஃபீயா வந்து நம்ம வந்து வாங்குறோம். அந்த ரீடைரக்ஷன் ஃபீ வந்து ஒன்று அட்வான்ஸாகவும் பே பண்ணலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் அட் த டைம் ஆஃப் டெலிவரி அப்பவும் வந்து பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் பாருங்க, இஃப் த அட்ரஸி ஆஃப் த ஃபாரின் பார்சல் ஹேஸ் லெஃப்ட் இந்தியா. அவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் இந்தியா விட்டு போயிட்டாரு. ஏஜென்ட் மே ரீடைரக்ட் த பார்சல் டு த நியூ அட்ரஸ். இந்த நியூ அட்ரஸ் ரீடைரக்ஷன் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி கேஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஏஜென்ட் என்ன பண்ணும், ஷுட் பே த ரீடைரக்ஷன் ஃபீ இன் அட்வான்ஸ். ஒன்னு அட்வான்ஸாக பே பண்ணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கிவ் அண்ட் அண்டர்டேக்கிங் டு பே த சேம் இன் கேஸ் ஆஃப் அமௌண்ட். அங்க வந்து அமௌண்ட் ரிகவரி ஆகலைன்னா பட்சத்துல நானே பே பண்றேன்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகளை வந்து ரீடைரக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு கண்டிஷன் என்ன, அந்த ஆர்டிகல் அந்த அட்ரஸுக்கு போய் டெலிவரி ஆகல, அந்த ஆர்டிகல் அந்த அட்ரஸுக்கு போய் டெலிவரி ஆகாத பட்சத்தில் திருப்பி ரிட்டர்ன் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் தான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அண்டர்டேக் பண்ணி எழுதி கொடுத்தாதான் அந்த ஃபாரின் பார்சல் வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரீடைரக்ஷன் பண்ணலாம். அடுத்த கண்டிஷன், இஃப் த அட்ரஸி ஆஃப் த ஃபாரின் பார்சல் ஹூ ஹஸ் லெஃப்ட் இந்தியா அண்ட் ஹூ ஹஸ் கிவன் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். அவரே வந்து என்ன பண்றாரு, நான் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டேன், எனக்கு வர்ற பார்சலை வந்து இங்க ரீடைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதி கொடுத்த லெட்டர் அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டரோட வந்து ஃபேஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வர்ற பார்சல் இந்த அடிஷன் வந்து இந்த ரீடைரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் கொடுத்த லெட்டரையும் வந்து அந்த லெட்டரோட சேர்த்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் போஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன், எந்த ரீடைரக்ஷன் ஃபீஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ். இப்போ ரீடைரக்ஷன் ஃபீ இங்கே அட்வான்ஸை பே பண்ணிட்டாருன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டா பே பண்ணிப்பாரு, அந்த ஃபீ உண்டான அமௌண்ட் என்ன பண்ணும் போஸ்டேஜ் ஸ்டாம்பை பே ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து டிஃபேஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும், கரெக்டான அமௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணியிருக்கிறாங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து பார்சல் வந்து ரீடைரக்ஷன் சார்ஜ் பெய்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெட்டிங்ல வந்து மேல வந்து மென்ஷன் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் என்ன பண்ணணும், டிஃபேஸ் பண்ணணும். இந்த பார்சல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா என்ட்ரி வந்து அட்ரஸ் ரிசிப்ட் அந்த டெலிவரி ஸ்லிப்ல வந்து அந்த இந்த விலாசத்துக்கு வந்து ரீடைரக்ஷன் பண்ணிருக்கோம் சொல்லி கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணி அந்த பார்சலை வந்து என்ன பண்ணும், ஃபாரின் பார்சலை ரீடைரக்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ஃபாரின் பார்சல் வந்து அவங்க ரீடைரக்ஷன் வந்து அட்வான்ஸை பே பண்ணாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தான். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஒட்டி அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபேஸ் பண்றோம். டிஃபேஸ் பண்ணிட்டு கரெக்டான அமௌண்ட்டை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி போஸ்ட் மாஸ்டர் செக் பண்ணுவாரு.
அதை வந்து பாத்தீங்கன்னா ரிடெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் சார்ஜ் பெய்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பார்சல் ரெஸ்டாரண்ட்டும் அந்த வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ரிசிப்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாரு. டெலிவரி ஸ்லிப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ்ட் அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து ரீடைரக்ஷன் பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு அட்ரஸ் நோட் பண்ணி அந்த பார்சலை வந்து ரீடைரக்ஷன் பண்ணுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீடைரக்ஷன் ஃபீ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா பே பண்ணாங்க. இப்போ வந்து பே பண்ணாததுக்கான கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா the amount due on the account should be entered on the redirection label. இவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணணும், அந்த ரீடைரக்ஷன் லேபிள்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டு இனிஷியல் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து இனிஷியல் போடுவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ். பிஃபோர் அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ் ஆர் ஃபார்வர்ட் டு RLO the cause of இது ஏற்கனவே நடந்ததா மறுபடியும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து ரிமார்க் வந்து என்னன்னா சச்சஸ் லெஃப்ட் இந்தியா, லெஃப்ட், நாட் நோன், நாட் கிளைம்டு, டிசீஸ்டு, ரெஃப்யூஸ்டு, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா வந்து அட்ரஸ் சைட்லயும் வந்து மென்ஷன் பண்ணணும். பேக் சைட்ல ரிமார்க் வந்து ரெட்டிங்ல மென்ஷன் பண்ணி போஸ்ட்மேன் வந்து இனிஷியல் பண்ணணும். எந்த டேட்ல சொல்லிட்டு டேட்டோட மென்ஷன் பண்ணி இனிஷியல் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் இன்லேண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் ஆர் அன்ரிஜிஸ்டர்ட் பார்சல் ரிமைனிங் அன்கிளைம்டு, அந்த மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வந்து நாம வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன் கேஸ் த ஆர்டிகல் கேனாட் பி ரீடைரக்டட் டு த சென்டர். ஒரு ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் வந்து சென்டர் ரீடைரக்ஷன் பண்ண முடியல, அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ஃபார்வர்ட் டு RLO. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து இந்த அட்ரஸ்ல இருந்து அட்ரஸ் போய்க்கிறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிக்வஸ்ட் லெட்டரும் நமக்கு கொடுக்கல, அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸாவும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வந்து அமௌண்ட் பே பண்ணல, அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்சல் என்ன பண்ணுவோம், நம்ம RLO அனுப்பிச்சிருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் டு ஹெட் குவார்டர். வந்து RLO எங்க இருக்குது, ஹெட் குவார்டரா சர்க்கிள் ஹெட் குவார்டர் எங்கேயோ அங்கதான். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபார்மும் பண்ணிடுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ரீச் ஆர்டிகல் ஷோயிங் த மேனர் ஆஃப் டிஸ்போசல், சேம் தான். அட்ரஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்லயும் சரி, டெலிவரி ஸ்லிப்லயும் சரி நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். என்ட்ரி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு ஆர்டிகல் வந்து நம்ம வந்து RLOக்கு சென்ட் பண்ணுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா should indicate the article reason for non delivery. இப்போ ஃபாரின்ல இருந்து ஒரு ஆர்டிகல் வருது, அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஏன் டெலிவரி ஆகல, அந்த ஆர்டிகல் ஏன் அன்கிளைம் ஆர்டிகல் அப்படின்னா ரிமார்க் வந்து கரெக்டா வந்து அந்த ஆர்டிகல் ரீசன் நான் டெலிவரி ஏன் ஆச்சுன்னு சொல்லி கரெக்டா வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ஆர்டிகல் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணணும். அதே சேம் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா if the foreign parcel which was originally posted in India has been treated as unclaimed, வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் பார்சல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம அனுப்பிச்சுடுறோம், அது வந்து திருப்பணும் வந்து என்ன பண்ணுது, ரிட்டர்ன் டு சென்டரா இந்தியாக்கே வருது. இது சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அங்கே இல்லாத பட்சத்துல, இல்ல சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் ஆன பட்சத்துல அதெல்லாமே என்ன பண்ணணும், ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டு சென்டருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு மஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் சப். இப்போ SOல இருந்து ஒரு ஆர்டிகல் வருது, அதே சேம் மேனர் தான். அங்க வர ஆர்டிகல் வந்து சபார்டினேட் ஆஃபீஸில் ஒரு SO இருக்குன்னா ஒரு பிஓல வந்து வர ஆர்டிகல் வந்து கரெக்டா வந்து ரிமார்க் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்களா, அது வந்து ஒரு ஆர்டிகல் போகுது பிஓக்கு, அவங்க சென்டர் யாருன்னு தெரியல, இல்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, இல்ல லெஃப்ட் இந்தியா, அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். அது வந்து என்ன பண்ணுவோம், RLOக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி வருது. இப்போ ஹெட் ஆஃபீஸ் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எனி ஃபாரின் ஆர் இன்லேண்ட் பார்சல் சார்ஜ் வித் கஸ்டம் டியூட்டி, அந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா, அந்த ஆர்டிகல் வந்து அன்கிளைம்டா இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்சல் ரிசிப்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா RLOக்கு வந்து அனுப்பிச்சிட்டு அதனுடைய டீடைல்ஸ் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மீதி அடுத்த கிளாஸ் பார்ப்போம். Thank you, Ramesh. Thank you very much. Thank you everybody. அடுத்த கிளாஸ் நான் குரூப்ல போடுறேன் நான். Thank you very much. Thank you everybody.